இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் விஜய் அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழகாக வளர்ந்துகிட்டே போகுது. முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்டுக்காக கல்யாணம் பண்ணி விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியுடைய ஃபீலிங்ஸையும் சரி அவங்களுடைய குடும்பத்துடைய ஃபீலிங்ஸை பற்றினா கவலைப்பட்டதே இல்லை. காசு கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதனால் என்ன வேணா நான் உன் குடும்பத்துலாம் அவங்களுக்கு மேலே பாசத்தை காமிக்கணும், இல்லை உன் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மாறிட்டாருன்னா இன்றைக்கி அவங்க சித்தி கிட்டக்க காவேரியை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது எனக்கு வலிக்குது அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை காவேரி கிட்ட யாரோ ஒரு ரெண்டு பேர் இல்லை என்ன கழுத்தில் கையிலாம் மஞ்சள் கயிறு கருப்பு கயிறுன்னு போட்டுட்ருக்க, மஞ்சள் கருப்பு பச்சை கலர் கயிறு போட்டுட்ருக்க நகை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு உடனே நகையை வாங்கி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி பல விதங்களில் மாறிட்டு அதில் வேறு சொல்கிறார் இது உனக்கு தான் அப்படிங்கிறாரு. மொத்த கான்ட்ராக்டே 10 லட்ச ரூபா தான், ஆனால் இப்போ ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு அது உனக்கு தான் அப்படிங்கிறாரு. அது ஏன்னா நிஜமாக அவருக்கு அன்பு தான் அதிகமாக தெரியுது, அவங்க மேலே அன்பு இருக்குது. ஆனால் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு அவரே இந்த மனசை சரி பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு கான்ட்ராக்ட் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு மேலே நம்ம உண்மையாக பாசத்தை வச்சோம் அப்படின்னா அது இவங்களும் விட்டுட்டு எப்படியும் போயிடுவாங்க, ஏன்னா இவங்க பணத்துக்காக தான் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி இல்லைங்கிறதான் உண்மை. உண்மையிலே காவேரிக்கு அவர் மேலே காதல் வந்துருச்சு, ஒரு அன்பு இருக்குது. ரெண்டு பேருக்குமே இருக்கிற பரஸ்பர ஒரு காதலை ஒரு அன்பை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறதே இல்லைங்கிறதான் ஒரு கடுப்பான விஷயம். இதில் இப்போ புதுசாக அந்த தாலி பெருத்துக்கு ஒத்துக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரே சந்தோஷமாக எல்லோரும் கலர்ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டு காவேரியும் அழகாக ஒரு பொண்ணு மாதிரி ரெடியாகி அதில் வேறு ஒரு தாலியெல்லாம் கட்டுறாரு. கட்டும் பொழுது அவங்க கூட இப்போ திடீர்னு பார்த்தா கங்காவும் குமரனும் வேறு வந்துடுறாங்க. கங்காவும் குமரனும் வேறு ஏதோ ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது காவேரிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்குது. நல்லபடியாகவே நடந்து ஃபங்க்ஷன் சூப்பராக மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு பேரோட மனசுலையும் ஒன்று தோணும், இப்போ கட்டினா இல்லை தாலி ஒரு நிஜமான தாலியாக அப்படியே கம்ப்ளீட்டாக ரெண்டு பேரும் ஒன்றாவே பெர்மனெண்ட்டாக இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான ஒரு முடிச்சா இருக்கிறாங்களா, ஒரு தாலி கட்டினதாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ரெண்டு பேத்துக்கும் வரப்போகுது. இதில் வேறு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கிஞ்சி ரெண்டு பேர்த்து ஒரு ரூமுக்குள்ள அனுப்ப திருப்பி இந்த தாலி பெருத்து கோத்து திருப்பி ஒரு ரூமுக்குள்ள போகும்போது இன்னமும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தான் திருப்பி வருது. ஆனால் அந்த செட்டப்க்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இருந்த ஒரு வெறுப்பு ரெண்டு பேருக்கு கிடையாது, ரெண்டு பேருக்கு ஒரு அன்பு இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது, அவங்க ஃப்யூச்சரை பற்றி பேசுறது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேர் மனசில் ஒரு ஏக்கம். அதாவது ரெண்டு பேருமே அடிக்கடி சொல்கிறாங்க திருப்பி இதை கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லாதீங்க அது எரிச்சலாக இருக்காது, திருப்பி சொல்லணும் அவசியம் இல்லைன்ட்டு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அதை தாண்டி நம்ம வளர்ந்துட்டோங்கிறது தெரியுது. இப்போ அதில் யாராவது ஒருத்தங்களாச்சும் வாயை திறந்து இந்த தடவை நீங்கள் இந்த கட்டின தாலி தான் இதுக்கப்புறம் அது நிரந்தரமாக இருக்கட்டும், ஒரு 8 மாதம் மட்டும் இல்லாமல் உன் கழுத்தில் இந்த தாலி நிரந்தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னாலும், எனக்கு உன் கூடயே இருந்துடலாம் போல இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையில் காவேரி சொன்னாலும் கதையில் ஒரு பெரிய மாற்றம் ஆகிடும். ஆனால் அப்படி மாற விட மாட்டாங்க. ராகினியை உள்ளார கூட்டு பல பிரச்சனைகள்லாம் கொண்டு கடைசியில் ரெண்டு பேர் மனசில் இருக்க காதலை சொல்லிக்காமலே பிரச்சனையாகி அப்புறமா சொல்லிக்கிற மாதிரி தான் கதை போகும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ